ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனிதனோட படம் தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனால், அது மனசே தெரியாமல் எவ்வளோ பெரிய வலி இருந்தாலும் அந்த வலிக்கு முக்கியமான காரணம் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு சிரித்தாலே மனசில் சில அமைதி வரும். அப்படி சிரிப்பை நமக்கு அள்ளித்தரதில் சில கேரக்டர் தான் வர்றாங்க. அப்படிப்பட்ட கேரக்டரில் முகத்தை பார்த்த உடனேயுமே நமக்கு சிரிப்பு வர்ற ஒரு கேரக்டர்னு சொல்லப்போனால் யோகி பாபு தான். அவரோட படம் தான் இப்போ புதுசாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பேர் சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்தோட வெப் சீரிஸை இந்த படம் வெளில விட போகிறாரு. இந்த படத்தை நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகளை பார்க்கலாம். ராதா மோகன் இயக்கத்தில் யோகி பாபு நடிக்கும் சட்னி சாம்பார் இந்த வெப் தொடர் டீசர் வெளியாகிருக்குது. இதில் வாணி போஜன், யோகி பாபு, நிதின் சத்யா உள்ளிட்ட பலர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் நிறுவனர் இணைந்து வெல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் இந்த படம் ஐசன் கணேஷ் தயாரிச்சுக்கிறாரு. தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக இருப்பவர் தான் யோகி பாபு. ரஜினி, ஷாருக்கான், தனுஷ், அஜித், விஜய், சூர்யா என முன்னணி நடிகர்கள் படத்தில் காமெடி வேலத்தில் சில திரைப்படங்கள் கதையில் நாயகனாக நடித்து வர்றாரு. யோகி பாபு கைவசம் தற்போது டஜன் கணக்கில் படம் இருக்குது. அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடித்த ஜவான் படத்தில் பாலிவுட்டில் இவர் ரொம்ப பிரபலமாகிட்டார். நிற்கக்கூட நேரம் இல்லாமல் படும் பிஸியாக நடிகராக யோகி பாபு தற்போது சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு வெப்சீரியில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் வாணி போஜனம், யோகி பாபு, நிதின் சத்யா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வெப் சீரிஸில் ரிலீஸ் ஆகிறது ஐசக் கணேஷ் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் தான் இந்த படத்தில் முழுக்க தயாரிப்பு எல்லாமே பண்ணுறாரு. இத்தொடரில் டீசர் தற்போது வெளியாகிருக்குது. இதில் யோகி பாபு அமுதா என்ற பெயரில் ஒரு உணவகத்தை நடத்தி வர்றாரு. இந்த கடையில் சாம்பாருக்கும் சட்னிக்குமே மக்கள் எல்லாமே அந்தளவுக்கு அடிமையாகிறாங்க. இந்த சட்னி சாம்பாரில் தனிசுமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் மிக்ஸ் பண்ணுவார். அது மக்கள் முன்னாடி நல்ல எதிர்பார்ப்பும் ருசி எல்லாமே எல்லா ஹோட்டலுக்காரனும் என்னடா இது நம்மளும் பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு இந்த ஹோட்டலில் இந்த சட்னி சாம்பாருக்கு மக்கள் இவ்வளோ அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இதுக்கு எதிரின்னு சில பேர் வருவாங்களே, அந்த மாதிரி வராங்க. இப்படி எதிரியாக இருக்கையில் இதுக்கு தொழிலில் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் சத்யா யோகி பாபு கிட்ட கேட்குறாரு. அதுக்கு யோகி பாபு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இல்லைப்பா என்னாலாம் பண்ண முடியாது, எப்படின்னா பார்ட்னர் எனக்கு தேவையில்ல, இருக்கிற நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இதில் அவர் இதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்குறாரு, இதுக்கு பிறகு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தான் இந்த படத்தோட முழுக்க இந்த வெப் தொடரை ராதா மோகன் இயக்கியிருக்கிறாரு. இவர் 2007ஆம் ஆண்டு ஜோதிகா, பிருத்திவிராஜ், பிரகாஷ் ராஜ் நடித்த மொழிங்கிற திரைப்படத்தை இயக்குனவர். இந்த படம் மிகப்பெரும் அளவில் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து திரிஷா நடிப்பில் அபியும் நானும் திரைப்படத்தை இவர் தான் இயக்கியிருக்காரு. அப்பா மகளுக்கான உறவை அந்த திரைப்படத்தில் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இப்படம் ராதா மோகனுக்கு ஒரு சிறந்த இயக்குனர் ஒரு விருதை பெற்றிருக்கிறாரு ராதா மோகன். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னா இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி பெரும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு இதில் காமெடின்னு பண்ணுறத விட அவரோட சென்டிமெண்ட்டாக இந்த படத்தில் அதிக அளவுக்கு அவரோட பண்ணியிருக்காரு. இதனாலேயே மக்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் வந்தவொடனே இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஸ்டோரி நம்ம முழுக்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.